சேலம், ஈரோடு மாவட்டங்களில் பட்டியலின மக்களுக்கு நிலம் வழங்காமல் மெத்தனமாக செயல்படும் வருவாய்த்துறையை கண்டித்து நில நிர்வாக இயக்ககத்தின் முன்பாக தலித் விடுதலை இயக்கத்தின் தலைமையில் பல்வேறு அமைப்புகள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஈரோடு, சேலம் மாவட்டங்களில் பட்டியலின மக்களின் பஞ்சமி நிலம் குடியேற்ற கூட்டுறவு சங்க பயனாளிகளுக்கு வழங்கப்பட்ட நிலம், நில ஒப்படைப்பு நிலம், பூமிதான நிலங்கள் ஆகியவற்றில் பட்டியல் அல்லாத பிற சாதி தனிநபர்களின் ஆக்கிரமிப்பில் உள்ள நிலங்களை மீட்க கோரி பட்டியலின மக்களுக்கு நிலம் வழங்க கோரியும் மார்ச் 6, 2026 காலை 11 மணி அளவில் சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள நில நிர்வாக ஆணையர் அலுவலகம் முன்பு தலித் விடுதலை இயக்கத்தின் தலைமையில் ஒத்த சிந்தனை கொண்ட ஜனநாயக சக்திகள் இணைந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்திற்கு தலித் விடுதலை இயக்கத்தினுடைய ஈரோடு மாவட்ட செயலாளர் சசிகுமார் தலைமை தாங்கினார். தமிழக மக்கள் புரட்சி கழகத்தின் தலைவர் அரங்க குணசேகரன் துவக்கி வைத்தார். தமிழக மக்கள் கட்சியினுடைய தலைவர் நிலவழகன், புரட்சி பாரதம் கட்சியினுடைய மாநில துணை பொதுச் செயலாளர் பூங்காநகர் காமராஜ், மக்கள் தேசம் கட்சியினுடைய மாநில இளைஞரணியின் செயலாளர் வழக்கறிஞர் பிரசாத், மக்கள் சட்ட உரிமை இயக்கத்தின் தலைவர் அண்ணாதுரை, அயோத்திதாசர் திராவிடர் கழகத்தினுடைய திராவிட கழகம் வள்ளுவர்தாசன், தலித் உரிமை இயக்கத்தினுடைய தலைவர் கோபால், ஏப்ரல் 14 இயக்கத்தின் மாநில சிறுபான்மை அணியினுடைய செயலாளர் இக்பால், ஏப்ரல் 14 இயக்கத்தின் மத்திய சென்னை மாவட்ட தலைவர் புல்கான் எஸ் புஷ்பலிங்கம் மற்றும் சிவகுரு ஆகியோர் கண்டன உரையாற்றினர். இறுதியாக தலித் விடுதலை இயக்கத்தினுடைய மாநில தலைவர் ச கருப்பையா நிறைவுரையாற்றினார். மாவட்டத்தில் 1996 ஆண்டு கிராம நில குடியேற்ற கூட்டுறவு சங்கத்தின் சார்பாக மாத்தூர் பகுதியில் வசிக்கக்கூடிய நிலமில்லாத பட்டியலின மக்களுக்கு நிலம் வழங்குவதற்காக 250 ஏக்கர் நிலம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் மாவட்ட வருவாய்த்துறை 125 பயனாளிகளையும் தேர்வு செய்திருக்கிறது. எனினும் ஏறக்குறைய 30 ஆண்டுகள் கடந்தும் இன்று வரை பட்டியலின மக்களுக்கு உரிய நிலத்தை மாவட்ட நிர்வாகம் ஒப்படை செய்யப்படவில்லை. இதனை போன்று சேலம் மாவட்டத்தில் 4875 பயனாளிகளுக்கு வழங்கப்பட்ட 20,000 ஏக்கர் பஞ்சமி நிலமும் முழுமையாக தனிநபர் ஆக்கிரமிப்பிலே இருந்து வருகிறது. இந்த நிலங்களையும் வருவாய்த்துறை மீட்பதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. குறிப்பாக மேட்டூர் தாலுகாவில் 2002 ஆண்டு 14 கிராமங்களைச் சேர்ந்த பட்டியல் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு 2200 ஏக்கர் நிலம் மாநில அரசால் மாவட்ட வருவாய்த்துறையினரால் ஒப்படை செய்யப்பட்டிருக்கிறது. அவ்வாறு ஒப்படை செய்யப்பட்ட அந்த 200 ஏக்கர் நிலங்களும் இன்றைய தினம் தனிநபர் ஆக்கிரமிப்பில் இருக்கிறது. இந்த நிலங்கள் அனைத்தும் தனியார் கல்குவாரிகளாக மாறி அரசின் அனுமதியோடு, மாவட்ட வருவாய்த்துறையின் அனுமதியோடு இயற்கை வளங்கள் கொள்ளையடிக்கப்படுகிறது. இந்த சம்பவங்களை கண்டித்து வட்டாட்சியர், வருவாய் கோட்டாட்சியர், மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட வருவாய் அலுவலர் ஆகியோருக்கு முறையாக பலமுறை மனு கொடுத்தும் பல போராட்டங்களை முன்னெடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை, நிலங்களும் மீட்கப்படவில்லை. இந்த சம்பவத்தை கண்டித்து தலித் விடுதலை இயக்கத்தின் சார்பில் பல்வேறு ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைத்து இன்றைய தினம் நில நிர்வாக ஆணையர் அலுவலகத்தின் முன்பாக காத்திருப்பு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த காத்திருப்பு போராட்டத்திற்கு பின்பாகவது வருவாய்த்துறை நேரடியாக தலையிட்டு இந்த நிலங்கள் அனைத்தும் மீட்கப்பட்டு பட்டியல் மக்களுக்கு உடனடியாக வழங்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை மாவட்ட வருவாய்த்துறைக்கும் மாநில வருவாய்த்துறைக்கும் முன்வைக்கின்றோம். இது தொடர்ந்து மெத்தனம் காட்டப்படுமையானால் தலித் விடுதலை இயக்கம் பல்வேறு ஜனநாயக சக்திகளை இணைத்துக் கொண்டு ஈரோடு மாவட்டத்துடைய தலைநகரிலும் சேலம் மாவட்டத்துடைய தலைநகரிலும் தொடர் உண்ணாவிரதங்களை முன்னெடுப்போம் என்பதனை மாவட்ட வருவாய்த்துறைக்கும் மாநில வருவாய்த்துறையின் கவனத்திற்கும் கொண்டு வருகிறேன். ச கருப்பையா, தலித் விடுதலை இயக்கம் மாநில தலைவர். இந்த போராட்டத்தில் ஈரோடு, சேலம் மாவட்டங்களில் இருந்து சுமார் 100க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். இந்த போராட்ட குழுவினரை நில நிர்வாக ஆணையர் நேரடியாக அழைத்து பேசினார். இதில் 15 தினங்களுக்குள் ஈரோடு, சேலம் மாவட்டங்களில் நில ஆக்கிரமிப்பை அகற்றி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். அத்தோடு ஈரோடு மாவட்ட அந்தியூர் வட்டத்தில் மாத்தூர் கிராமத்தில் பட்டியலின மக்களுக்கு வழங்கப்பட வேண்டிய நிலங்கள் குறித்து விரிவான விசாரணை மேற்கொண்டு நிலம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் உறுதியளித்தார். தலித் விடுதலை இயக்கத்தினுடைய ஈரோடு மாவட்ட தலைவர் பொன் சுந்தர் அவர்களின் நன்றியுரையோடு இந்த காத்திருப்பு போராட்டம் நிறைவடைந்தது.